ஹாய் பேபி. என்னது ஹாய் பேபியா? யார்ல நீ முட்டா பேல? என்ன பார்த்தா யாருன்னு கேட்குற? உன்னை பார்த்து தான்டா முட்டா பேல. நீ யாருன்னு கேட்குறேன்னு சொல்லுடா. நல்லா உத்துப்பா. என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் உத்து பார்க்குற அளவுலாம் மூஞ்சி ஒர்த்து இல்லை. நீ ஒழுங்கு மரியாதை நீயே சொல்லிடு. நிஜமாவே தெரியலையா? அப்போ நானே சொல்லிடுறேன். என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. அதை தாண்டா அரை மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரா நீ? ஒரு காதலன், ஒரு காதலிக்கிட்ட அறிமுகமாகும் தருணம். எது செருப்பு நாய? அன்பே அன்பே ஆறுயிரே. என்னதுக்கு என்னைக்கு இல்லாமல் ஆறுயிரே மோருயிரேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏடி எவ்வளோ ஆசையாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை கூட புரிஞ்சுக்காம பேசுறியே. இந்த குளிருக்கும் கூட்டிட்டு வந்து நீ பெரிய ஐஸா வைக்கிற பாரு, அதுதான் எனக்கு என்னன்னு புரியல. எங்கேயாவது சுற்றி பார்க்க போகணும்னு சொன்னேன். உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது என்ன சொல்லணும் டீ? என்ன சொல்லணும்? நீ ரொம்ப மொக்க போடாத. இந்த சீனில் தான் நம்ம 2 பேர்த்தையும் ஜோடியாக போட்டிருக்கிறாங்க. சீன் டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் தானே ஜோடி. அதை அப்புறமா பார்க்கலாம், ஓகேவா? ஆஹா, என்ன ஜோடி பொருத்தம், என்ன ஜோடி பொருத்தம். எப்பா முத்து, எங்கப்பா வெளியில் போகிறேன்? ஏம்மா இருமா, ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கான், என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன், சரியா? ஏக்கா உங்கள் பையன் சும்மாவே சுற்றி வரானே, ஏதாவது கேட்கலா? ஏட்டி, என் பையனை பற்றி குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராதே. அக்கா அது இல்லைக்கா, அவன் பொழுதனைக்கும் சும்மா தான் சுற்றி வரான். நீங்களும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிங்க. படித்து முடிச்சுட்டானே, ஒரு வேலைக்கு போகட்டுமேன்னு கேட்டேன். ஏங்க, இந்த வருஷம் பிள்ளைய ஸ்கூல் வேற சேர்க்கணும். 10th வேற போகிறா. எந்த ஸ்கூல்லங்க சேர்க்கலாம்? இல்லை அதே ஸ்கூல்ல இருக்கட்டுமா? ஏடி சும்மா இரு, கையில் காசும் இல்லை, அதே ஸ்கூல்லே படிக்கட்டும். மேற்கொண்டு எவ்வளோ காசோ அதை மட்டும் பரட்டி போட்டு சேர்த்து விட்ருவோம். அதே ஸ்கூல்லே இருக்கட்டும். அடுத்த வருஷம் வேணா வேறு ஸ்கூல் மாற்றிக்கொண்டி. ஏப்பா கரெக்டாக சொன்னீங்கப்பா. நானும் அதே ஸ்கூல்லே படிக்கிறேன். எனக்கு வேறு ஸ்கூல் போனால் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களான்னு தெரியாது. எனக்கு வேறு ஸ்கூல் போக விருப்பம் இல்லைப்பா. மாமா எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வந்து நிற்கிறேன். அதுக்குள்ளேயே நீங்களும் வந்துட்டீங்க. இல்லை எனக்கு முன்னாடி இங்கே வந்து காத்திருந்தீங்களா மாமா? ஏட்டி, ஒன்று நான் மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ யூத்து, நம்ம 2K கிட்ஸ் அடி. நீ போய் என்னை மாமான்னு கூப்பிடாத, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி கூப்பிடாது, சரியா? என்ன தப்பு? மாமான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? அந்த காலத்துலலாம் அத்தா மாமா மச்சான் தான் கூப்பிட்ருக்காங்க. நான் அப்படி தான் மாமா கூப்பிடுவேன். என்ன செய்ய முடியும்? மாமான்னு கூப்பிடலன்னா நம்ம வேணால் பிரேக்கப் பண்ணிக்குவோமா? நீ என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? பிரேக்கப்லாம் வேணாமே, செல்லம்ல. கூப்பிடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்காக போய் பிரேக்கப்லாம் பண்ண தேவையில்ல, ஓகேவா? உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே கூப்பிடு. எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல்லாம் போகணும்னு. ஆனால் நீ என்னை காஷ்மீருக்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற ரோசி? இதெல்லாம் என்னோட கடமை. நான் செய்யலைன்னா வேற யார் செய்வாங்க? சரி சரி, அடிக்கிற குளிருக்கு நீ வேற ஐஸ் வைக்காத. சீக்கிரமா எனக்கு ஒரு சொட்டை வாங்கி கொடு, எனக்கும் ரொம்ப குளிருது. சரி வா, கடைக்கு போகலாம். என்ன ரொம்ப குளிருதுங்க, நீங்களே போய் சொட்டு வாங்கிட்டு வாங்க. சைஸை தான் தெரியும்ல, நான் ரூமில் இருக்கேன், ஓகேவா? சரி சரி போ. வான்னு சொன்னால் வரவா போகிற? நான் சொன்னது என்னைக்கு தான் நீ கேட்டிருக்க? ரூமுக்கு போ, வாங்கிட்டு வரேன். ரூம் நம்பர் தெரியும்ல, அங்கே இரு, வேற எங்கேயும் போயிடாத. சுற்றி பார்க்க போகிறேன்னு எங்கேயும் போய் மாட்டிக்காத. எனக்கும் இந்த இடம் புதுசு தான், எனக்கும் யாரையுமே தெரியாது, சரியா? சரிங்க சரிங்க, நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன். ரூம் நம்பர் தெரியும், நான் ரூம்ல இருக்கேன். நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வெளியில் எங்கேயாவது போகலாம், ஓகேவா? சரி போ, வரேன்.
மாமி, அம்புஜா மாமி, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் நிற்கலோ. ஏட்டி பரிமளா, என்னன்னு சொல்லு, நான் இங்கே தான் இருக்கேன். பக்கத்து வீட்டில் அந்த கார்த்தி பைய 10th என்ன மார்க்கு தெரியுமோ? ஆமாண்டி, ஆனால் தெளிவான மார்க் என்னன்னு தெரியலை. உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லு. 10th அவன் 400 மார்க்கான். அப்படியா? பரவாயில்லையே. விளையாட்டுன்னு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். 400 மார்க்கா? நம்பவே முடியலையே. ஆமாம் மாமி, நான் கூட ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. அப்புறமா அந்த ரெக்கார்டெல்லாம் எனக்கு காட்டினாங்க அவங்க அம்மா. அப்புறம்தான் நானே நம்பினேன். ஏட்டி, அவங்க அம்மாட்ட போய் ரெக்கார்டெல்லாம் கேட்டியாங்க? கஷ்டப்பட மாட்டாங்களா? என்ன என் பிள்ளைய நம்பவே இல்லை இவன் நினைக்க மாட்டாங்களா? அப்படி போய் கேட்கலாமா நீ? அட, நான் எங்கே மாமி கேட்டேன்? உண்மையான்னு கேட்டேன். உடனே ரெக்கார்டு எடுத்துட்டு நீட்டிட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். அம்பிடுதேன்.